ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 4 விதமான வித்தியாசமான கதைகளை பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெஸ்ட் மெட்டாகேஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். முதல் ஸ்டோரியோட கதை என்னன்னா, ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி, சரியா யாருக்கிட்டையும் பேச மாட்டா, கூச்ச சுபாவம் உள்ளவ. இதனாலே அங்க படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் இந்த பொண்ணை கிண்டல் பண்றது, தள்ளி விடுறது, அடிச்சு விளையாடுறதுன்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இதனால அந்த அப்பாவி பொண்ணு மனசுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதே கிளாஸ்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் படிப்பு தான். வீட்டுல நைட் நேரம் சரியா தூங்குறது கூட கிடையாது. எப்ப பார்த்தாலும் எழுதிக்கிட்டே இருக்கா, படிச்சுக்கிட்டே இருக்கா. மறுநாள் காலையில கிளாஸ்ல டெஸ்ட் நடக்குது. அந்த டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வடியுது. அப்போ கூட தன்னோட ஹெல்த்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கா. இது பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த அப்பாவி பொண்ணுகிட்ட யாருமே சரியா கூட பேசுறது இல்ல. ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இவகிட்ட கொஞ்சம் நல்லா பேசுறாங்க, தைரியமா பேச சொல்றாங்க. பேசுறப்ப கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு கான்பிடன்ஸ் சொல்லி தராங்க. இதனால இவளுக்கு அந்த டீச்சர் ரொம்ப பிடிச்சு போயிருது. டீச்சருக்காக காஃபில வாங்கி டேபிள்ல வைக்கிறா. ஆனா அந்த டீச்சர் அந்த காஃபி எடுத்து குப்பையில போட்டுறாங்க. இது அந்த பொண்ணுக்கு தெரியல. இன்னும் அந்த டீச்சர் இந்த பொண்ணு ஹீரோவா நினைச்சிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ரொம்ப நல்லா படிப்பால ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, தூங்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கேட்டு கிளாஸ்லயே தூங்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அவளால கண்ணை மூடவே முடியல. வாரக்கணக்கில் தூங்காம கண்ணை முழிச்சுக்கிட்டே இருந்தனால அவளால இமைகளை மூடவே முடியல. கண் இமைகளோட நரம்பெல்லாம் மொத்தமா பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காட்டியுமே அவளுக்கு தூக்கம் வர மாட்டேது, கண்ணை மூட முடியல. நாளுக்கு நாள் கண்ணு செவந்துகிட்டே போகுது. தூக்க மாத்திரைகளை கணக்கே இல்லாம போட்டுக்கிறா. அப்போ கூட தூக்கம் வர மாட்டேது. அதே நேரத்து அப்பாவி பொண்ணு இருக்கா பாருங்க, இவளுக்கு ஒரு திறமை இருக்கு. எப்பேற்பட்ட துணியா இருந்தாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருளை அழகா தச்சிருவா. எல்லா பொண்ணுங்களும் அவங்கவுங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி பேக் எல்லாம் கழட்டி தராங்க, தச்சு தரா. எல்லா பொண்ணுங்களுமே அந்த பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே ஒரு பெரிய காம்படிஷனுமே நடக்குது. சத்தத்தை கேட்டவுடன் டீச்சர் வராங்க. அந்த டீச்சர் என்ன பண்றாங்க, இவளை கிண்டல் பண்ற மாதிரி இதெல்லாம் ஒரு திறமைன்னு பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, உன்னெல்லாம் எதை வச்சு அடிக்கிறது தெரியல, படிக்க தான் லாய்க்கலன்னு பார்த்தேன், கடைசியில இதுக்குதான் நீ லாய்க் போடுவ போல அப்படின்னு இவ எந்த டீச்சரை ஹீரோவா நினைச்சாலோ அந்த டீச்சர் இவளை கண்ணா போயிட்டான்னு கேவலமா பேசுறாங்க. இதனால அந்த பொண்ணு அங்கேயே மனசோடைஞ்சு கதறி கதறி அழுகுறா. அப்ப கூட மத்த பொண்ணுங்களை இந்த பொண்ணு மேல இறக்கம் காட்டாம கிண்டல் பண்றதும் கீழே தள்ளி விடுறதுமா இருக்காங்க, அடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா படிப்பா பாருங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி வரா. அம்பு பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கீழே தள்ளி விட்டு இந்த பொண்ணை தரன்னு மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு போறா. கதவெல்லாம் சாத்திடுறா. தன்னோட கண்ணாடியை கழட்டி அந்த பொண்ணு கிட்ட காட்டுறா. அந்த அப்பாவி பொண்ணு மிரண்டு போயிடுறா. கண்ணால செக்க செவன் ரத்தம் வந்த மாதிரி இருக்கு. நான் கிட்டத்தட்ட தூங்கி பல வாரம் ஆகுது, என்னால நான் நினைச்சாலும் தூங்க முடியல. உங்ககிட்ட தான் ஒரு சூப்பர் பவர் இருக்காமே, நீ எந்த பொருளா இருந்தாலும் தச்சிருவியா அழகா. என்னோட கண் இமைகளை என் கண்ணோட சேர்த்து தச்சிரு, நான் அப்பயாவது எனக்கு தூக்கம் வருதா, கண்ணு மூடுதான் நான் பாக்குறேன், எனக்காக இந்த உதவியை பண்ண அப்படின்னு ரொம்ப கெஞ்சிரா. அதனால வேற வழி இல்லாம குண்டூசி எடுத்து அவ கண் இமைகளை தச்சிடறா. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்பயாவது என் கண்ணு மூடி இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அப்படியே கொஞ்சம் ரைட் சைட்ல பக்கத்துல திரும்பி பார்த்தா இவளை யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ, இவளை தப்பா பேசின அந்த டீச்சர்னு எல்லாரையும் தச்சு கிழிச்சிருக்கா. அதுவும் ரொம்ப அக்கிரமா பேசின டீச்சரோட வாயை நல்லா இழுத்து வச்சு தச்சிருக்கா. இதுக்கு பேர் தான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க போல. அடுத்து நம்ம 2வது கதையை பார்க்கலாம். அக்கம் பக்கத்துல யாருமே இல்லாத வீட்டுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் இருக்காங்க. கிச்சன்ல 2 பேருமே டின்னர் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வாழ்க்கை நிம்மதியா போகுது. யார்கிட்டையும் பெருசா பேசுறது கிடையாது. ரொம்ப நாளா கான்டாக்ட்ல இல்லாத ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டு கதவை தட்டுறான். பார்த்தா அதுக்கு கையில ஒரு கிஃப்டையும் வச்சிருக்கான். சரி அவங்ககிட்ட என்னன்னு போய் பேசுவோம் அப்படின்னு கதவை மெதுவா திறந்தவன உள்ள கூப்பிடுறான். என்ன விஷயம்னு கேட்கறான். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, தயவு செஞ்சு எனக்காக இந்த கிஃப்ட்டை வாங்கிக்க அப்படின்னு ரொம்ப கெஞ்ச இவனும் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறான். என் கண்ணு முன்னாடி அந்த கிஃப்ட்டை பிரி அப்படின்னு வந்தவன் ரொம்ப கெஞ்சினான். அதனால இந்த பையனும் வேற வழி இல்லாம கிஃப்ட்டை பிரிச்சு பார்க்கறான். அதுல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடி போயிடறான். இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு பாக்ஸை வந்து கொடுக்குறான், இந்த பாக்ஸுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, வாங்கின உடனே ஏன் என்னன்னு கூட கேட்காம வேகமா ஓடி போயிடறானே. பாக்ஸுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு லைட் எல்லாம் அடிச்சு பாக்குறான். இந்த பாக்ஸுக்குள்ள லைட் வெளிச்சம் போகவே மாட்டேது, ஒரு இருட்டா மட்டும் இருக்கு. பென்சில் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள போடுறான். விழுந்து சத்தமே கேட்கல, ஏதோ கிணத்துக்குள்ள போட்டமா இருக்கு. இது என்னென்ன புரியல அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு தலை மட்டும் வெளியே வந்து எட்டி பாக்குது. இந்த பாக்ஸை பிரிச்சு அந்த பையனையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்கும் அப்படியே அள்ளு விட்டுருது. உடனே தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். ஆனா கால் ரீச் ஆகல. சரி இந்த கிஃப்ட்டை பத்தி ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு போயிருக்கான். இது என்னன்னு இந்த ஆள் படிச்சு பாப்பன்னு படிச்சு பாக்குறான். நீ எந்த காரணத்தை கொண்டும் உன் கண்ணை வேற பக்கம் திருப்பவே கூடாது, இந்த பாக்ஸை தான் நீ பாத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி எங்கேயாவது மாத்தி பாத்துட்டோம்னா அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வருவான், அவன் கண்டிப்பா உன்னை கொன்னுடுவான். அது நடக்கக்கூடாதுன்னா நீ அந்த பாக்ஸையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எழுதிருக்கு. நம்மள ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்க வச்சுட்டு போயிட்டான். உனக்கு ஃபோன் ரீச் ஆக மாட்டேது, அதனால அவனை நேரில் போய் என்னன்னு கேட்டுட்டு வர. அது வரைக்கும் இந்த பாக்ஸுக்கு பக்கத்துல நீ உட்காந்துட்டாரு, அந்த ஆளையை நீ பாத்துக்கிட்டு அப்படின்னு தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இந்த ஆளும் வெளியே கிளம்புறான். கார்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவனுக்கு கால் அட்டன் பண்றான். என்ன மன்னிச்சிருந்தா, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் உனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்க வேண்டியதா போச்சு. எவ்வளவு நேரம் தான் அந்த பாக்ஸை பாத்துக்கிட்டே இருக்கிறது, அதனாலதான் உங்ககிட்ட வந்து கொடுத்தேன். இப்போ நீ அந்த பாக்ஸை பாத்துக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு போனுக்கு அந்த பக்கம் இருந்து அந்த ஆளு பதறிக்கிட்டே கேட்க, அதுக்கு இவன் என்ன சொல்றான், நான் உன்னை பாக்குறதுக்காக தான் உன் வீட்டுக்கு நேரில் வந்துகிட்டு இருக்கேன், அந்த பாக்ஸை இப்போ நான் பார்க்கல, என் ஒய்ஃப் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இவனோட ஃப்ரெண்டு பதறி போறான். நீ தான் அந்த பாக்ஸை பிரிச்ச, அதை நீ தான் பார்க்கணும்,
உன் ஒய்ஃப் ஏன் பாக்குறான், பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல இருந்து அவன் வெளியே வந்துருவான். வெளியே வந்த உடனே ஒய்ஃப் அவன் என்ன வேணா பண்ணுவான். வீட்டுக்கு உடனே வேகமா போ அப்படின்னு கத்துனான். இவனு வேற வழி இல்லாம காரை திருப்பி வீட்டுக்கு போறான். போய் பார்த்தா ஒய்ஃபை காணோம். வீட்டுல கரண்டும் இல்ல, ஒரே இருட்டா இருக்கு. பாக்ஸ்குள்ள இருந்தவன் இப்ப வெளியே வந்துட்டான். உடம்புல ஒட்டு துணி இல்ல. அவன மாதிரியே ஏகப்பட்ட பேர் பாக்ஸ்குள்ள இருந்து வெளியே வந்து நிக்கிறாங்க. லைட்ல ஆன்ல இருக்கிற வரைக்கும் செலமா இருக்காங்க. லைட் ஆஃப் ஆனா போதும் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணுவாங்க போல. லைட் ஆஃப் ஆகுது. அதோட அவன் கதை அங்கேயே முடியுது. அடுத்து நம்ம மூணாவது ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு அனாத ஆசிரமத்துல வளர்ற ஒரு குட்டி பையன் தினம் தினம் தத்தெடுக்கிறதுக்காக பணக்காரங்க எல்லாம் வராங்க. இந்த குட்டி பையனை தவிர மத்த எல்லாரையும் தத்து எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இதனால அந்த பையன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். அப்ப நைட் நேரம் பாத்ரூம் பக்கத்துல இருக்கிற சிங்க்ல இருந்து ஒரு குரல் மட்டும் கேக்குது. நீ கவலைப்படாத, உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அம்மா அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு பதில் எனக்கு நீ பெருசா எதையும் தர வேணாம். உன் பல்லு ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். பல்லுக்கு பதில் உனக்கு ஸ்பெஷல் பல்ல நான் தரேன் அப்படின்னு இந்த பையனுக்கு அந்த சிங்குக்குள்ள இருந்து ரொம்ப நாளா ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட் என்ன பண்றான், தன்னோட ஒரு பல்ல உடைச்சு அந்த சிங்குக்குள்ள போடுறான். கொஞ்ச நேரத்துல இந்த சிங்குக்குள்ள இருந்து கருப்பு கலர்ல ஒரு பல்லு வருது. அந்த பல்ல தலகாணி கடியில வச்சு அன்னைக்கு நைட்டு தூங்குறான். மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா 25 தங்க காசு இருக்கு. அந்த தங்க காசை வச்சு ஒரு கடைக்கு போய் தான் தலையை சீவுறதுக்கு ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு வரான். தலையை சீவி அழகா நின்னாலும் இவனை யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற பையனை தான் தத்தெடுத்துட்டு போறாங்க. பையன் கையில இருக்கிற ஒரு பிரஷை அங்க இருக்கிற பசங்க பாத்துறாங்க. உனக்கு எப்படி இது கிடைச்சிச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிங்குக்குள்ள இருந்து நான் தான் இருக்கேன்ல, அவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களும் இவன மாதிரி உங்களோட ஒரு பல்ல கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலா உங்களுக்கு நான் 25 தங்க காசு தரேன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்த பசங்களும் பல்ல கழட்டி கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. இந்த குட்டி பையன் இருக்கான அவனும் தான் வாயில இருக்கிற மொத்த பல்லையும் கொடுத்துட்டான். இது மூலமா கிடைச்ச காசை வச்சு இந்த பசங்கள்லாம் பொம்மை, சாப்பிட்றதுக்கு பொருள்னு எல்லாமே வாங்கி சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு கிடைச்ச காசை வச்சு இந்த பையன் அழகான ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கான். அதனால ஒரு பணக்காரங்க இவனை தத்தெடுக்கிறதுக்காக வராங்க. இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. இவனை பேச சொல்றாங்க. பேசுறப்ப வாயில மொத்தமா பல்லே இல்லை. அதனால இந்த பையனை பார்த்த உடனே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். பத்தாவது கூட இருக்கிற எல்லா பசங்களும் இவனை தள்ளி விட்டு கிண்டல் பண்ணி உனக்கு அம்மா அப்பாவே கிடைக்க மாட்டாங்க, நீ ஒரு அனாதா அப்படின்னு ரொம்ப கிண்டல் பண்றாங்க. இதனால அழுதுகிட்டே அந்த பையன் அன்னைக்கு நைட்டு தூங்குறான். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சிங்குக்குள்ள இருந்த வாய்ஸ் ஒரு கொடூரமான மான்ஸ்டரோடது. அந்த மான்ஸ்டர் அந்த சிங்கை விட்டு வெளியே வரும். யாரால தான் குட்டி பசங்களை ரொம்ப கிண்டல் பண்ணாங்களோ அந்த பசங்க எல்லாத்தையும் அடிச்சு கொடூரமா கொன்னு சாப்பிடுது. கடைசி இந்த குட்டி பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கான். பக்கத்துல இந்த மான்ஸ்டர் வந்து தான் வாயிலிருந்து ஒரு பல்லை எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்குது. இந்த குட்டி பையனை அந்த பசங்க எல்லாம் மான்ஸ்டர் மாதிரி ரொம்ப கேவலமா நடத்தினால அந்த அரக்கனுக்கே கோவம் வந்து இந்த பையனுக்காக மற்ற எல்லா பசங்களையும் கொண்டுட்டு போயிருது. அடுத்து நம்ம ஃபைனலா 4வது ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு பொம்மை செய்யற ஒரு ஆளு நாளைக்கு முன்னாடி குழந்தைய பறி கொடுத்தவங்க இவங்கிட்ட தான் பையன் ஞாபகார்த்தமா ஒரு பொம்மை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆளு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த அம்மா கிட்ட காட்டுறான். அந்த பொம்மை பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் இருக்கு. அந்த பொம்மையை பார்த்தா தான் பையன் ஞாபகமே வரல. அந்த அம்மா அந்த பொம்மையவே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு அந்த ஆள் கேட்கறான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பொம்மையோட அருமை தெரியாது. பொம்மையை தூக்கி பாருங்க அப்படின்னு அந்த அம்மாவை அந்த பொம்மையை தொட வைக்கிறான். அந்த அம்மா அந்த பொம்மையை தொட்ட உடனேயும் பொம்மை இறந்து போன அந்த பையனா மாறிடுது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொம்மையை அவனுக்கு பக்கத்துல தொட்டு பாக்குறான். இறந்து போன பையன் மாதிரி அவனுக்கும் தோணுது. இது அவனுக்கு கொஞ்சம் வியடா இருக்கு. எனக்கு என்னமோ இதுல ரொம்ப தப்பா இருக்குன்னு தோணுது. இது வேணாம், இந்த பொம்மை இங்கேயே விட்டுரு. நம்ம பையனை நம்ம மறந்து நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறது நமக்கு நல்லது. நம்மளோட பையன் இறந்து போயிட்டான், அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அந்த அம்மா கேட்க மாட்டேது. அந்த பொம்மையை காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுது. விலைக்கு வாங்கின உடனேயும் இந்த பொம்மையை எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த ஆள் சொல்லித்தரான். நான் கொடுத்துருக்க இந்த டைமர் பிரகாரம் தான் நீங்க இந்த பொம்மையை தொடணும். அந்த டைம் முடிஞ்ச உடனேயும் அந்த பொம்மையை மறுபடியும் அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சிடணும். திருப்பி அடுத்த நாள் தான் நீங்க அந்த பொம்மையை தொடணும். அதே நேரம் உங்க வீட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த பொம்மை உங்க பையனா உங்க கண்ணுக்கு தெரியும். அதே நேரம் இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னா அது ஒரு சாதாரண பொம்மை தான். நான் முதல் சொன்ன ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அளவுக்கு அதிகமாக டைமருக்கு மேலே நீங்க அந்த பொம்மையை தொட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு என்னால் சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் நடக்கிற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் பணம் ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கா. இந்த அம்மாவும் அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த பொம்மை கூடயே, அதாவது தான் பையனை நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பொம்மை கூட விளையாண்டுகிட்டு இருக்கா. நாள் காலையில் அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் எந்திரிச்சு பார்க்குறான். இவன் நைட்டு முழுக்க தூங்காம அந்த பொம்மையை டைமருக்கு மேலே தொட்டு யூஸ் பண்ணியிருக்கா. அந்த அம்மா உட்கார வச்சு சொல்லி புரிய வைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். பையன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். இது நம்ம பையன் கிடையாது, இது ஒரு சாதாரண பொம்மை. இந்த பொம்மையை நம்ம பையனை நினைக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த அம்மா கேட்க மாட்டா. அதனால உனக்கு சொல்லி புரிய வச்சா பத்தாது, காட்டினாதான் புரியும். தரன்னு வீட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போறான். இழுத்துட்டு போறப்பயே அந்த பொம்மையோட சேர்த்து அந்த அம்மாவும் பொம்மையா மாறுறான். கதறி அழுதுகிட்டே அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றான், அந்த பொம்மை செஞ்சவனுக்கு கால் பண்றான். நான் தான் சொன்னேன்ல, அந்த பொம்மையை நான் கொடுத்த டைமருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணா நடக்கிற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அந்த பொம்மையை அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால அவங்க பொண்டாட்டி எப்பயே இறந்து போயிட்டாங்க. அவங்களும் ஒரு பொம்மை தான். வீட்டுக்குள்ள மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு அவங்க பொண்டாட்டியே தெரிவாங்க, வெளியே ஒரு பொம்மையா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனேயும் அந்த ஆளு கதறி கதறி அழுகிறான். இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த 4 கதையில உங்களுக்கு பிடிச்ச கதை எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.